சந்தன மரத்தை பற்றின ஒரு விளக்கம் சொல்ல முடியுமோ? சந்தன மரமும் வளர்ந்து நிற்குது. இதெல்லாம் போட்டது மழை தண்ணிக்கு எல்லாம் கொண்டு போகுது. நான் இப்படியெல்லாம். வணக்கம், காமதேனு பண்ணைய சுற்றி பார்ப்போம் வாங்கோ. Come in. Come in. Fresh farm vegetables, straight from our land. நல்ல சுவையான சாப்பாடு. இது அந்த சிம்பிளா பேப்பிலேயே வச்சு ஓட்டி அடிச்சு போட்டு அது வண்டி போட்டு சரி அடையுது தம்பி, டஸ்ட் அடையுது. இந்த பக்கம் பாருங்கோ மிளகாய் தோட்டம் நல்ல வடிவாக வளர்ந்துருக்கு பாருங்க. கொச்சி மிளகாய். மற்றது இவர்தான் இங்கே வந்து பொன்னாங்கானிக்கு பாத்தி வெட்டுறாராம். கீழே என்ன நட்டு வச்சுக்கிறீங்க பொன்னாங்கானிங்க? இங்கே பாருங்க, இங்கேயும் பொன்னாங்கானி தான். இந்த அதுவும் பொன்னாங்கானி தென்னை. இங்கே இருக்கு. இந்த இதில் மரவள்ளி நிற்குது பாருங்க, இது மரவள்ளி. இது பொன்னாங்கானியில் புல்லு பிடுங்கி துப்புரவு செய்து செதுக்கி எடுக்கிறார். சரியோ, இங்கே பாருங்க, இது இப்போ தான் வளருது. எப்போ வட்டினீங்களாண்ணா? இது போன கிழமை வட்டினவர். இப்போ வந்து செதுக்கி எல்லாமேன்றார். பாத்தி வெட்டுறீங்க? புல்லு பிடுங்க. புல்லு இதெல்லாம் செதுக்குறீங்களாண்ணா? புல்லு பிடுங்க. சரி சரி. என்ன மேடைக்க இது வந்து எத்தனை நாளில் இனி பூ பூக்க வலிக்கிடும்? இது பூ அண்டு இல்லை, 21 வெட்டுற மாதம் போக நாங்கள் வெட்ட வலிக்கிறது. சரி சரி சரி, நீங்கள் செய்யுங்க. நீங்களும் இதுக்குலையோ? நீ உண்டை பொன்னாங்கானியை துப்புரவு செய்கிற வேலை. இப்படி ஒவ்வொரு பாத்தி இருக்கும், ஒவ்வொரு வேலை இருக்கும். அப்படின்றது தான் பராமரிப்பு கட்டாயம் முக்கியம். இது கொஞ்சம் வளர்ந்துட்டு தூவல் முறை நீர்ப்பாசனம் பாருங்க. சொட்டு நீர்ப்பாசனம் பெரிய பெரிய மரங்களுக்கு, தென்னை அப்படியான மரங்களுக்கு. மற்றது இந்த பயிர்களுக்கு வந்து தூவல் நீர்ப்பாசனம். மற்றது அங்கே அதில் பாருங்க கோப்பி கண்டு வச்சிருக்கணும். இதுலேயும் கோப்பி கண்டு இஞ்சத்தைய காலநிலைக்கு வந்து ஏற்ற மாதிரி வளரக்கூடிய மாதிரி இருக்கும். சந்தன மரமே இதா பாருங்க, சந்தன மரமும் வளர்ந்து நிற்குது. எத்தனை வருஷம் பச்சு? சந்தன மரம் வச்சு 7 வருஷமாம். இந்த இதுக்கு இலையில வாசம் இல்லை. இந்த மரத்தின் இது இருக்குல்லோ, இதை உரிச்சு தான் இந்த வாசம் பண்ணிடும். வாசத்தை பார்ப்போம். மயிரத்தை பாருங்க, சந்தன மரத்தின் இதை பார்ப்போம். நல்ல வாசம், சந்தன வாசம். அதில் ஒரு சந்தன மரம், அதை வந்து பட்டு போட்டு. இதில் ஒரு சந்தன மரம். இங்கே பாருங்க, இது ஒரு சந்தன மரம். அங்கே ஒன்று பெருசாக வளர்ந்துட்டு அங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இந்த பெரிய சந்தன மரம் இந்த பக்கம். பரவாயில்லை, நல்ல வளர்ச்சி தான். பாருங்க, உங்களோட இடத்துல வளராத மரம் எது? நீங்களே சொல்லுங்க. இங்கே பாருங்க, இப்போ வேறு நல்லா பிடிச்சிச்சேன்னு சொன்னால் நல்ல வளர்ச்சி வரும். இதை பற்றி அந்த அண்ணன் கதைப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். சந்தன மரத்தை பற்றின ஒரு விளக்கம் சொல்ல முடியுமோ? சந்தன மரம் ஒரு குறையோட்டுண்ணி மரம் என்ன உங்களுக்கு தெரியும். அப்படின்னா குறையோட்டுண்ணி சொன்னால் கீழே இருக்கிற இன்னொரு பயிரின் சத்தை உறிஞ்சி தான் இது வளர்றது. இது வந்து சாதாரணமாக ஒரு 10 தொடக்கம் 12 வருஷத்தில் கொஞ்சம் பலன் எடுக்கலாம். வீட்டில் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க முதல் ஆக்கள். பச்சை நிறம் மனசுக்கு சாந்தம் அளிக்கும்ன்ற மாதிரி மனிதனை இந்த மரம் வந்து குளிர்மைக்கு ஒரு நல்ல இதாக இருக்கும். மற்றது பாசம் இதிலேருந்து தயாரிக்கிற பொருட்கள் எல்லாம் நல்ல பிரயோசனமான ஒரு வருமானத்தை கொண்டு தரும். மற்றது இதில் எந்த தண்டு இதில் தண்டுலையோ வந்து இது எடுப்பினம்? தண்டு இல்லை, தண்டு இலை எல்லாமே இது பெருமதியானது. பெருமதிதான். இலையில என்ன செய்கிறவ? இலையில வந்து மூலிகைகளுக்கு வாசனை திரவியங்கள்
அப்படியே நிறைய பொருட்கள் செய்கிறவங்க ஒரு எப்படியும் 15 தொடக்கம் 22-20 வருஷம் ஆகும். இது முழுமையான பலன் எடுக்க. அதாவது கிளைகளை வட்டி வட்டி எடுக்கிறது. கிளையில வெட்டுவாங்க, தடி வெட்டுவாங்க. வெட்டுவாங்க. வந்து சந்தனத்தில் நிறைய வகை இருக்குது. 2-3 வகை இருக்குது. சில பேர் 5-6 வகைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இனம் இருக்குன்னு சொல்லி வாசனைக்காக வந்து அது வாசனையை வச்சு கொண்டு வித்தியாசம் பிடிப்பாங்க அவங்க. மற்றது இதில் வந்து நல்ல வாசம் வரைக்கும் அந்த நேரத்தில் பெருமைண்ணே அந்த டைமுகளில் வரும். இப்போ சாதாரணமாக சும்மா நார்மல் வாசம் தான் அடிக்கும். அதனால வித்தியாசம் பிடிக்கல. சில பேருக்கு இப்போ சந்தன மரத்தை பார்த்தோன்னே பிடிப்பாங்க. சில பேர் கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டம் தான். ஆனால் அந்த விலன்னு எடுக்கக்குள்ள அந்த கட்டையிலலாம் நல்ல வாசமாக இருக்கும். மரம் அடுக்கக்குள்ள ஒரு வருஷம் கண்டே கொடுக்குறாங்க. 1500-2000, சில பேர் 3000 ரூபாயும் கொடுக்குறாங்க. கண்டு அது நீ என்னென்ன பராமரிப்பு நிலத்தில் பராமரிப்பு நாங்கள் வைக்கக்குள்ள கீழுக்கு ஏதாவது ஒரு பயிர் வைக்கணும். கீரை வகை, பொன்னாங்கானி, வெள்ளாரை அப்படியான ஒட்டுண்ணி பயிர் இருக்கணும். அது வந்து என்னொன்று சத்தம் எடுத்து தான் இது வளரும். அங்கே காட்டுங்க. இங்கே பொன்னாங்கானி கீழே வச்சு இது மரம் வச்சு இப்போ ஒரு 2-3 வருஷம் இதோ சத்தம் இங்கே வளர்ந்துருக்கு. வளர்ந்தாலும் இருக்கணும். ஏன்டா அந்த இந்த சத்து தான் அதுக்கு போகும். வந்து குறை ஒட்டும் நீ சொல்றோம். அப்ப இந்த காடுகள்ல வளர்றது எல்லாம் அது என்ன கீழே இருக்கிற அந்த காட்டு வளர்ப்பு மாதிரி இன்னொரு காட்டு வளர்ப்பு மாதிரி இன்னொன்றுல எடுத்து தான் பக்கத்துல இருக்கிற எடுத்து வளரும். சரி அண்ணா. மிளகாய் தோட்டம் அதை தாண்டி இஞ்சால பார்த்தீங்கன்னா மஞ்சள் இப்போ வந்து அறுவடைக்கு தயாராகி விட்டுது தானே. இதா பாருங்க 12 மாதம் இல்லை, ஒரு வருஷம் 8 மாதம் 9 மாதம் ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேட்டு பகுதியெல்லாம் போட்டிருக்கணும். இதெல்லாம் மஞ்சள் கண்டு தான். மஞ்சள் முதல் இங்கே 3000-4000. இப்போ எவ்வளோ 1 கிலோ மஞ்சள் நீங்கள் விற்கிறீங்களோ? இந்த வேறு நல்ல வடிவம் வளர்ந்துருக்கு மஞ்சள். இது இப்போ எடுத்து காட்ட போகிறாங்க அவர். ஐயோ அங்கால மட்டும் போகக்கூடாது. எல்லாத்துலேயும் கிடைக்கல பரவாயில்லை. இதெந்த இதால் கொண்டு வரமாங்க கையிலெல்லாம் கிண்டி எடுக்கணும். முடிப்பட்ட மண்ணில் இருக்கிற எங்களோட நாட்டு தங்கம் மஞ்சள். ஒட்டு போடு அவே தெரியும். மஞ்சள் பாருங்க. இது எதுக்குண்ட மெந்த இதுகிட்ட வந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி அது பசலை போடணும். இப்போ அடுத்தது என்றார் அந்த மரத்துண்ட. இப்போ நேரம் பாட்டம் இதில் ஒரு முயற்சி செய்து பார்த்துருக்கிறோம். இனி அடுத்தது வேப்பினோம் வேணா. மஞ்சள் நிறைய வச்சா வந்து உரமெல்லாம் போட்டது இந்த மழை வெள்ளத்தோட அழிச்சு கொண்டு போகும். உரமெண்டா இயற்கை செய்தானே பசலை. மாட்டரு இதெல்லாம் போட்டது மழை தண்ணிக்கு எல்லாம் கொண்டு போகுது. கொஞ்சம் பள்ளம் இது உடத்த. இப்போ பாசம் அடிக்குது கொஞ்சம் வளரணும் வேணா. ஆனால் பரவாயில்லை. என்ன இது வேணும் மஞ்சள். மஞ்சள் இது என்ன விலை? என்ன விலையானது? எவ்வளோ மஞ்சள் 100 கிராம் மஞ்சள்? 2500 ரூபா 1 கிலோ. ஒரு வருஷத்துல பூஞ்சி அடிக்குது. ஏன் பூஞ்சி அடிக்கிறது? இல்லை அழுகல் தண்ணி கூடனே மழை தண்ணி இந்த முளை வைக்கணும். 1 கிலோ மஞ்சள் அவிச்சா 300 கிராம் மஞ்சள் தூள்லாம் வருமா? 350-400 கிராம். அப்படின்னா 3 கிலோவுக்கு 1 கிலோ அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு நல்ல ஏக்கர் கணக்கில் வைக்கணுமா? நான் ஏக்கர் கணக்கில் வைக்கணும். ஆனால் அவ்வளோ பெருமதி தான். பெருமதி வித மஞ்சள் நல்ல பெருமதி விதைக்கு கொடுக்கு. இது வித மஞ்சள் பாருங்க. ஒரு இது வளர்ந்துருந்தா ஒரு 2 கண்டுலான எவ்வளோ வேணா? 2 கண்டு. இது எவ்வளோ வரும்? ஒரு 1/2 கிலோ வருமே. 1/2 கிலோ கூட வரும். மஞ்சள் காமதேனு பண்ணையில் மஞ்சள் அறுவடையும் பார்த்தாச்சு. சுவிஸ் அண்ணாண்ட பண்ணை மஞ்சள் அறுவடை. சுவிஸில் என்ன விலையான்னு சொல்லி சொல்லுங்கண்ணா. இங்கே பாருங்க. இது இளநி இதெல்லாம் 5 வருஷமே. கோப்பி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு பணப்பயிர், ஏற்றுமதி பயிரும் கூட. அது வந்து வட மாகாணத்தில் சிறப்பாக எல்லா இடமும் வளர்ந்துருக்குது. கூடுதலாக அங்கே இடத்துலையும் அது மாதிரி வளர்ந்துருக்கு, காய்ச்சிருக்கு, பூத்திருக்குது. பாருங்க தெரியும். இது வந்து நாங்கள் இப்போ நட்டு ஒரு 5 வருஷம் வரும் இந்த மரம். கணக்கு நல்ல எரு போட்டு தான் நாங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி குழி வெட்டி, சில இடங்களுக்கு வந்து நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் குழி வெட்டணும். இது வந்து நாங்கள் ஒரு அடி வெட்டி தான் மாட்டு எரு எல்லாம் போட்டு தான் வச்சு இப்போ அடுத்த கட்ட பசலையும் போட்டுருக்கலாம். எரு இயற்கை உரம் மாட்டு எரு போட்டு தான் மாட்டு எரு கோழி எரு எல்லாம் கலந்து போட்ட உரம் தான் இது.
மற்றது இதுக்கு தண்ணி நீர்ப்பாசனங்கள் என்ன மாதிரி? நீர்ப்பாசனங்கள் வந்து நாங்கள் இந்த மரத்துக்கு கிழமையில் 2 தரம் விடுறோம் நாங்கள். கிழமையில் கிழமைக்கு 2 தரம் விடுறோம் நாங்கள். மற்ற மருந்து மருந்துகள் குறைவு இதுகளுக்கு. நாங்கள் இப்போ இன்னும் நோய் ஒன்றும் வேற இல்லை இதுக்கு. மற்றது இதை வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான விதத்தில் வெட்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். கட்டாயமாக ப்ரூனிங் வந்து முக்கியம் இதுக்கு. எங்களோட அளவுக்கு ஏற்ற உயரத்துக்கு வச்சுக்கிறோம். இது முதல் தரம் ப்ரூனிங் பண்ணி இப்போ 2ஆம் கட்டத்துக்கு பசலை போட்டுருக்கிறோம். இன்னும் ஒரு கிலோமீட்டர் பண்ணுவோம். கட்டு அடிக்கிறது கவ்வாத்து வெட்ட வெட்ட கூட காய்க்கினா தான் நாங்கள் தேவையில்லாத கிளைகளை அகற்றி நோய் வந்த கிளைகளை அகற்றி மற்ற எங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி வெட்டி மெயின்டைன் பண்ணி கூட கட்டடிக்க வைக்கிறது. கூட காய கொஞ்சம் விளைச்சல பெறலாம். அப்படித்தான் அந்த இதுகளுக்கு வாரது என்னது மாமரங்கள் கூடுதலான எல்லா மரங்களுக்கும் செய்கிறவங்க. இதில் இதுவும் பூவோ? ஓமோ பாருங்க இந்த ஒரு பூவை பிடிங்கி விரிச்சு ஒரு பூவை ஒரு கிளையில பாருங்க. ஒரு கிளையில பாருங்க அப்படி இருக்குண்டு. ஒரு கிளையில அப்படியே பாருங்க. மற்றது இதெல்லாம் பிடுங்குற நீங்களும்? ஆமாம், இதுகள் வந்து நாங்கள் இப்போ 1-2 மரத்துலாம் காய்க்க இன்னும் ஃபுல்லாக முடியலை. காய்ச்சி பிடுங்கி இந்த இதை வந்து நாங்கள் கொட்டை எடுக்கணும். நாங்கள் சீட்ஸ் எடுத்து இந்த சளியை தன்மையாக கட்டி தான் எடுக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ மிஷினரிகள் வந்திருக்கு. இந்த சளியை பிசுபிசுப்பு தன்மையாக எடுத்து தான் நாங்கள் சீட்ஸ் எடுக்கணும். அதில் இருந்து இப்போ மிஷினரிகள் இந்த இதில் பயன்படுத்தி அரைச்சி தூளாக்கி அதை செய்யலாம். யாழ்ப்பாணத்தில் இந்த மண்ணுக்கு மட்டுமோ இல்லாட்டி கூடுதலாக இல்லாமல் கூடுதலான நிறைய இடங்களுக்கு வந்துருக்குது. எங்கள் இடத்துல மரங்கள் வந்து பூக்குற நேரத்தில் கட்டாயம் வெயில் தேவை எல்லா மரத்துக்கும். நட்டு கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் நாள் கொடுத்து தான் மல்ச்சிங் செய்யறாங்க. சில வழியில் மூடுபட போடுறோம். நாங்கள் சின்னங்கள் இருக்கிறதுல இருந்தால் கண்டு கொஞ்சம் மேல் பருவம் காயாமல் இருக்கிறதாக போடுறோம் நாங்கள். மற்றது இது எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ உயரத்துக்கு வளரும்? வந்து உயர்ந்து கொண்டே இருக்குது. நாங்கள் எங்களை இதை காவஸ் பண்ணுற கேட்ட அளவில் எங்களுக்கு வசதியான அளவில் நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து நாங்கள் இப்போ ஒரு 5 அடியில் வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் வளர விட மாட்டோம். வட்டி கொண்டு இருப்போம். வட்டி கொண்டு வந்தால் நாங்கள் அந்த இடத்துலேயே வச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவாக இருக்கும் பராமரிக்கிறது. இதுன்ற சுவைக்கும் மேட்ட கோப்பிட்ட சுவைக்கும் வித்தியாசம் எதுவும் பார்த்துறீங்களோ? கோப்பின்ற சுவை இருக்குது வித்தியாசம். கோப்பியில் வந்து 3 வகை இருக்குது. இது வந்து அரபிகா கோபின்னு சொல்றாரு. நல்ல விலை நல்ல டேஸ்ட் சுவை இருக்குது. நாங்கள் இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு இனம் தான் நட்டுருக்கிறோம். வேற வேற இனங்களும் இருக்குது. 3-4 இனங்கள் இருக்கு. சரி இருக்கு பாருங்க. இதைத்தான் இப்போ பிடுங்கிட்டேன். சீட்ஸை மட்டும் சாப்பிடுவோம். விதையை மட்டும் சாப்பிடுவோம். கடிச்சு சாப்பிடணுமோ? முன்னாள் லாய் வச்சு மறக்கிறீங்க போல வீர உமிஞ்சு வேறுங்க. இல்லை இது வேறுங்க. இனிப்பா இருக்கா? இனிப்பா இருக்கு. காஞ்சதான் கசக்குமே. வளமையான பழங்கள் இதே மாதிரி தான் இருக்குது. வந்து குருவியல் பிடிங்கி கொண்டு வர கூட தான் இனி பண்ணுறதால நான் விதையை கடிச்சு போடுங்க வேணும். வேலை இந்த கோப்பி கூட உண்மையில வேற மாதிரியா இப்படியான பெருந்தோட்ட பயிர்கள் கோப்பி கருவா மிளகு சம்பந்தமான நீங்களும் அறிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னால் தாமதம் பண்ண உடையார்கட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயிற்சிகளையும் ஈடுபடலாம். இப்படியான செயற்பாடுகள் தெரிஞ்சு கொண்டு இயற்கை உரங்களை பயன்படுத்துகிற இப்படி என்றெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். சரி அண்ணா, இதான் பாருங்க அந்த காஞ்ச கோப்பி சொன்னால் மரத்திலே காஞ்சது. நீ இதை வந்து உடைச்செடுப்பினம். இது கொஞ்சம் இதில் 100க்கு ஒரு 10 வீதம் 15 வீதம் தான் மரத்திலே காய்ச்சது முளைக்கும். மிச்சம் வந்து சில அதுகள் மரத்துலேருந்து நல்லா காஞ்சதுன்னு சொன்னால் இந்த முளை நட்டு போயிடுமா. அதில் வளர்கிற கரைச்சில் இதெல்லாம் ஓகேயா இருக்கும். உண்மையான கோப்பியாக இருக்குங்க. 100க்கு 100 கோப்பிங்க. இது என்ன சொல்லு, நானே என்ன கடிச்சு பார்க்கிறேன். இதுகள் முளைக்காது. ஒவ்வொன்றும் இது கொஞ்சம் கசாக்குது. உடாச்சு உள்ளுக்கும் ஒரு பரப்பு இருக்கேண்ணா. அந்த மாதிரி இது கருத்த கோப்பி சின்னண்ணா இருக்குது. நாட்டு கோப்பி இது வந்து முளைக்காது. பாருங்க பண்ணைக்கு வந்து உண்மையில் 7 நாள் ஆச்சுது. எனக்கே போக மெனம் இல்லை. ஆனால் போய் தான் ஆகணும். என்ன எனக்கும் போகிற வெயில்கள் இருக்குது. அதை இலக்கா நிற்கிது பின்னுக்கு நிற்கிதான். கொஞ்சம் முளைச்சி காய்ச்சிருக்கோம். காய்க்கல இன்னும் நிற்கிது தான். இப்போ எல்லாம் வச்சிருக்கலாம். சரி இப்படியே நாங்கள் இனி கருவா தோட்டத்துக்கு போவோம். 5000 கருவா கண்டுக்கு. சரியோ பண்ணிடுற பாருங்க ஒரு உயிரினம் நிற்கிது. நான் இப்படியெல்லாம் நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்டது கரெக்டியோன்னு. இந்த பண்ணையில் நடந்து வர பாதையில் பாருங்க ஒரு அசோலா தொட்டி இருக்குது. இந்த அசோலா தொட்டி வந்து தொட்டு நீக்கி வச்சிருக்கிறேன் மேம். அசோலாவுக்கு தொட்டு நீக்க வேணும். இப்போ என்னென்னா இது அத்திப்பழமே. அத்தியோ தெரியல. அத்தி இல்லை இது வேறு நம்ம பார்ப்போம். என்னென்னு கேட்டு போட்டு விட்றேன் கமெண்ட்ஸில். ஆடு மாடு வளர்க்குற பகுதி சொல்லும்.
ஆட்டு தீவனங்கள் மாட்டு தீவனங்கள் இதுக்கு இருக்கிற பகுதி. நான் இப்போ கருவேப்பம் இல்லை வேற வெட்டி கொண்டு நிற்கிறாக்கா. ஒரு உயிரினம் நிற்கிது. நான் இப்படியெல்லாம் நீங்கள் இங்கே வந்தால் பார்க்கலாம். இந்த பண்ணையில் நடந்து வர பாதையில் பாருங்க, அசோலா தொட்டி இருக்குது. இந்த அசோலா தொட்டி வந்து தொட்டு நீக்கி வச்சிருக்கிறேன் மேம். அசோலாவுக்கு தொட்டு நீக்க வேணும். இப்போ என்னென்னா இது அத்திப்பழமே. அத்தியோ தெரியல. அத்தி இல்லை, இது வேறு நம்ம பார்ப்போம். உடையார்கட்டு காமதேன்னு ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்கிற ஆடு மாடு கோழி அதுகள் விலங்கு பண்ணைக்கு தான் போய் பார்க்க போகிறோம். அதை தாண்டி எங்களை கருவா தோட்டம் இல்லாமல் இருக்கான், போய் பார்ப்போம் வாங்க. வணக்கம். இது காமதேனு பண்ணைன்ற வந்து விலங்கு பகுதி, ஆடு மாடு பண்டி ஏரியா தான் இது. களை மற்றும் தீவனங்களும் இதுக்கே இருக்குது. ஆடு மாடுக்குரிய தீவனங்களும் பார்ப்போமா. அண்ணன் என்ன செய்கிறார்? பட்டி கிளீன் பண்ணி கொண்டு இருக்கீங்க. கிளீன் பண்ணுறா? அதே ஆட்டுக்குட்டி. ஆமாம், உள்ளுக்கு ஆடு இப்போ திறந்து விட்டாச்சு. ஆடு ஆட்டில் குட்டி. இது வந்து மாட்டுக்கு தீவனமாக கொடுக்குற புல். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, CO3 புல்லுன்னு சொல்கிறது. இது வந்து நாங்கள் கட்டையை வச்சு தான் உண்டாக்கினாங்க. வளர்ந்து வேற பெருசாக வேற கட்டிங் எடுத்து அதை வச்சு தான் உண்டாக்கினாங்க. என்ன பேர்? இது வந்து CO4, CO3, CO4, CO5 நிறைய இனம் இருக்குது. ரெட் நேப்பியர்னு சொல்லி. இது வந்து CO4. கொஞ்சம் சுனை CO3 விட சுனை குறைஞ்ச புல். இது வந்து நாங்கள் மாட்டுக்கு வெட்டி சொப் பண்ணி போடுறோம். நாங்கள் மாட்டுக்கு போடுற புல்லு. ஆடுக்கும் போடலாம். ஆடு வந்து இது சாப்பிட்ற குறை வேணும் சுனையால் நாங்கள் ரெட் நேப்பியர் தான் நாட்டுக்கு கூடுதலாக போடுறோம். ரெட் நேப்பியர் அங்கால இருக்குது. அதுக்கான இது வந்து நாட்டு புல்லா இல்லாட்டி அது வந்து வேற மாதிரி கலப்பின புல்லு. ஒவ்வொரு இனத்தை கலந்து உருவாக்குற இந்த புல்லு. இதை மட்டுமே வைக்கலாம் மாட்டுக்கண்டு அப்படி இல்லை. நாங்கள் இது தவிர வெட்டுற புல்லு நார்மல் களைகளும் வெட்டி வைக்கிறாங்க. இது வைக்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடும். இது பிரச்சனை இல்லை. இதில் இப்போ என்ன அளவு வரும்? இதுகளுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும் அப்படியே. இதில் சத்துக்க இது வந்து நாங்கள் ஒரு 3-4 தரம் வட்டி எடுக்கலாம். 4-5 தரம் புதிய கட்டையை வைப்போம். 6 மாதம். இப்போ இந்த கட்டை வட்டி இப்போ தான் இது கட்டை வட்டி இவ்வளோ கண்டு வளர்ந்து வர்றதுக்கு இப்போ 3 மாதம் எடுத்துருக்குது. 3 மாதம் இல்லை, சாரி, 1.5 மாதம். இது கட்டையிலெல்லாம் விற்கிறேன் நீங்களோ? கட்டையை ஒன்று வந்து CO4 கட்டை இப்போ 5 ரூபா போகுது. ஒரு கட்டை உண்டு 6 இன்ச்சு கட்டை. மற்றது ரெட் நேப்பியர்னு சொன்னால் 15 ரூபாய் கிட்ட போகுது. இது கொஞ்சம் ரெட் நேப்பியர் வந்து கொஞ்சம் கூடுதலான சத்து இருக்குது. அதில் மாடு சாப்பிடும். இது வந்து சுனையண்டதால சாப்பிடலாம். சுனை குறைவு, சத்தும் கொஞ்சம் குறைவு தானே. இந்த பாருங்க புளிய மரத்துல புளிய ஆச்சிருக்கு. நீங்க புளியம் பழம் எடுத்து வியாபாரம் செய்யறீங்களோ? ஆமாம், புளிய மரம் கொடுக்குறாங்க. சீமை குழுவை இயற்கை வேலைக்கு வச்சிருக்கிறோம். என்ன இருக்குது இது? இந்த பக்கம் இது மாடு. ஆடு அங்கால ஆடு. அதனால குடாய்க்கு புரியுமா இருக்குது. குடாய்க்கெல்லாம் இங்கே வந்து அந்த இனப்பெருக்கத்துக்கும் வச்சுக்கிறீங்களோ? எது? மாடு இனப்பெருக்கங்களா? ஆமாம். என்னது பரன். இது வந்து மழை நேரம் வேற வழியில இங்கே இருக்கும். வாழை மரம் எல்லாமே இருக்குது. இது வந்து இது என்ன வாழை? வாழை கதலி தான். இது கதலி தான் வச்சுக்கிறோம். இது அந்த மாடு பட்டி ஆட்டுப்பட்டி கழுவுற தண்ணிகள் போய் அதுக்கு இயற்கையாக வளர்ந்தது தான். உதாரணத்தில் வளர்ந்தது தான். நல்ல பெருசாக நிற்கி பாருங்க. இங்கே பாருங்க, இதில் ஒரு முக்கியமான விஷயம், கழுவுற அந்த ஆட்டுக்கொட்டையில் இந்த கழுவுற தண்ணி எல்லாம் அப்படியே கழுவு தண்ணியெல்லாம் வந்து வாழை புல்லு மங்கால ஒரு மூலிகை தாவரங்கள் இருக்கு. இது கழிவு தண்ணி என்று தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து மரத்துக்கு கழிவு இல்லை, மரத்துக்கு உரம். ஆட்டுப்பட்டி அடைக்கிற பரன் போட்டு. இதான் வந்து ரெட் நேப்பியர் புல். இது வந்து ரெட் நேப்பியர். இது வந்து இப்போதான் கூடுதலான சத்து கொண்டது. இந்த புல்லு தான் விரும்பி நாங்கள் ஆடும் சாப்பிட்றது, மாடும் சாப்பிட்ற கூட. நீங்கள் இந்த பண்ணைக்கு வந்தீங்கன்னு சொன்னா, காமதேனு ஒருங்க இந்த பண்ணைக்கு வந்தீங்கன்னா இது சம்பந்தமான விஷயங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் காமதேனு பண்ணைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் புல்லுகள் நடுற விதங்கள் என்ன மாதிரி கொடுக்குறதுன்றெல்லாம் அறிந்து கொள்ளலாம். நீங்களும் பயிற்சிகள் செஞ்சு கொள்ளலாம். சுற்றி பார்த்து பயிற்சிகளும் செய்யலாம். தங்குறதுக்குரிய வசதிகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. அங்கால தென்னை மரம் அது ஒவ்வொன்றையும் பார்க்கவே ஒரு 4-5 நாளைக்கு மேலே போகும். இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்குது. நிறைய இப்படியான இயற்கை சம்பந்தமான விஷயங்கள் அறியணும்னு சொன்னால் நீங்கள் உடையார்கட்டில் உள்ள காமதேனு பண்ணைக்கு வந்தீங்க. யார் வரலாம் பண்ணைகளுக்கு? இங்கே படிக்கிற மாணவர்கள், விவசாயம் சம்பந்தம் ஆர்வம் உள்ள மாணவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள் எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு.
பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கு முக்கியமாக. எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பேன் பார்த்துனீங்களா. இப்போ அடுத்தது வந்து எங்கே போக போகிறோம்? இப்போ கருவா. இப்போ வந்து அடுத்தது கருவா தோட்டத்துக்கு போக போகிறோம். கருவா தோட்டத்துக்கு போய் அதை ஒரு தனி இதாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி வந்து கருவா வந்து இப்போ பணப்பயிர் தேயிலை மாதிரி கருவாவும் ஒரு பணப்பயிர். அந்த பணப்பயிர் வந்து காமதேனு ஒருங்கிணைந்த விவசாய பண்ணையில் இருக்குது. சரியோ வந்து பாருங்க. குளக்கரை அண்மித்த பகுதியில் இருக்குது. அங்கே ஓ பின்னுக்கு குளக்கரை